நீராட்டி நெஞ்சில் நிலை நிறுத்தி பாராட்டி தமிழ் கொண்டு பண்பாடி ஆராட்டி மகிழ்வோம் சிவனை அன்போடு. கோலோச்சும் கைலை சிவன் மிஞ்சி பேரோச்சும் பிரதெய்வம் வேறில்லையே. மலர் தூவி மகிழ்வோம் மனம் கொண்டு ஈசனை, புறந்தள்ளி வெல்வோம் நிலையில்லா வாழ்வினை, அறங்கொண்டு வாழ்வோம் அகலாது அன்பினில், நிஜம் கண்டு களிப்போம் நித்திய சிவஜோதியில். ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம். இனி சிவானந்த லகரியின் 83வது ஸ்லோகத்தை காண்போம். ஜனன மிருதியுதானாம் சேவயா தேவதானாம் ந பவதி சுகலேஷஹ சம்சயோ நாஸ்தி தத்ர அஜனிமம்ருதரூபம் சாம்பமீஷம் பஜந்தே யைஹ பரமசௌக்யம் தேஹி தன்யாலபந்தே. இதனை தமிழ் கவிதை வரிகளில் காண்போம். பிறப்பு இறப்பும் கொண்ட தேவதைகள் உண்டு ஊரிலதில், விருப்பம் கொண்டு வணங்கி வாழ்தல் நிலைப்பு சுகம் தருமோ என்றும், நிலைத்த பேரின்பம் தரும் பருத்தி புடவையாய் காய்க்கும் பார்வதி பரமனே நல் பரகதி ஆகும், பார்வதி பரமனே நல் பரகதியாகும். இப்பாடலின் விளக்கமானது, பிறப்பு இறப்புள்ள உலகில் காணும் மற்ற தேவதைகளை வணங்கி துதித்து வாழ்வது எந்த சுகத்தையும் நிச்சயம் தராது. இதில் ஐயமில்லை. எவர்கள் பிறப்பு இறப்பு அற்றவரும் பராசக்தியுடன் கூடியவருமான ஈசனை என்றும் மனதார வணங்கி வழிபடுகிறார்களோ அவர்களே பிறவி பயனை பெற்றவர்கள். பிறப்பற்ற பேரின்பமாகிய முக்தியை அவர்களே பெறுகின்றனர். மாணிக்ய வீணாம் உபலாலயந்தி மதாலசாம் மஞ்சுளவாக்விலாசாம். மாணிக்ய வீணாம் உபலாலயந்தி மதாலசாம் மஞ்சுளவாக்விலாசாம். மாஹேந்திர நீலத்யுதி கோமளாங்கீம் மாதங்க கன்யாம் மனசா ஸ்மராமி. சதுர்புஜே சந்திரகலாவதம்சே குச்சோன்னதே குங்குமராகசோணே புண்ட்ரேக்ஷுபாசாங்குஷ புஷ்பபாணஹஸ்தே. நமஸ்தே ஜகதைகமாதः மாதா மரகதஸ்யாமா மாதங்கி மதசாலினி. குர்யாத் கடாட்சம் கல்யாணி 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 கதம்பவனவாசினி.
जय मातङ्गतनये जय मातङ्गतनये जय नीलोत्पलद्युते जय संगीतरसिके जय संगीतरसिके जय संगीतरसिके जय लीला शुकप्रिये 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 இடபவாகனார் சிவனின் இடமுடை மெய் நாயகியும் இனிமையும் இதமான சொல்லுடை இமயன் மகள் பார்வதியும் சொல்லில் வடிக்க முடியாத பேரெழில் கொண்டவளாயும் சொக்கனின் சொந்தமானவளாய் உலகெல்லாம் உள்ள எல்லா உயிர்களும் அன்னையானவளாய் திகழ்கின்ற ஆதிபராசக்தியின் அழகு தோற்றத்தில் லயித்து அற்புதமான 100 ஸ்லோகங்களை அளித்தவர் ஸ்ரீ ஆதிசங்கரர். அவர் அளித்த இந்த ஸ்லோகங்கள் யாவும் மனித குலத்துக்கு தேவையான அனைத்து நற்பயன்களையும் மங்கள நலன்களையும் அள்ளித்தர வல்லது, ஆனந்தம் நிறைந்தது, எல்லா தடைகளையும் நீக்கி மனையில் மகிழ்ச்சி என்றும் நிலைத்திருக்க செய்வது. இதன் பயனை நாம் சொல்வதை விட அனுபவித்து ஆனந்தம் அடைந்தவர்கள் அநேகம். எங்கும் நிறை ஏந்திழையாளை எல்லோருக்கும் இனியவளை தங்குமிடம் பொங்கி தழைக்க வைக்கும் தாயவளை தலைவியை தற்பறையை தமிழ் கொண்டு வணங்கி வாழ்த்துவோம். வாருங்கள். ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர. 83வது ஸ்லோகம். பராஜேதும் ருத்ரம் த்விகுணசரகற்பௌ கிரிஷுதே நிஷங்கௌ ஜங்கேதே விஷம விஷிகோ பாடமக்ருத யதக்ரே திருஷ்யந்தே தசசரபலாஹ பாதயுகலீ நகாக்ரசத்மானஹ சுரமகுடயானைகநிஷிதா. இதனை தமிழ் கவிதை வரிகளில் காண்போம். பானங்கள் தாங்கும் பாத அம்பராபங்கைய எழிலே பயந்து மன்மதன் தொடுக்கும் 10 மலர்கணைகளே நின் பாதம் 10 விரல்களும் பாயும் கூரம்புகளே தேவர் மணிமகுட ஒளிமிளிரும் நின் பாதங்களே. அன்னையே, உன் பதியாகிய சிவன் மீது மலர் அம்புகளை தொடுக்கும் பொருட்டு மன்மதன் தன் அம்புரா துணியுள் 10 விதமான கணைகளை வைத்திருந்தான். உன் பாதம் அவனது அம்புரா துணி போலவும் உனது அழகிய 10 விரல்களும் கூரான போர் தொடுக்க தயாராயிருக்கும் ஆயுதங்கள் போலல்லவா காட்சியளிக்கிறது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.